அன்பார்ந்த இறை மக்களே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியா இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 8வது இறை வார்த்தை. நேற்றைய தினம் நாம் தியானித்த அதே இறை வார்த்தைகளை இந்த நாளில் மற்றொரு கோணத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கு பவுல் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். இயேசுவை பற்றிய நற்செய்தியை தான் அறிவித்த போதிலும் ரோமை நகர மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவுக்கு உரிய மக்களாக வாழ்ந்தது தன் நற்செய்தி பணியினால் அல்ல, மாறாக கடவுள் இரக்கத்தால், கடவுள் அருளால், கடவுள் தயவால் தான் என்பதை முழுமையாக உணர்ந்த பவுல் இங்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் மேற்கொள்ளுகிற சில முயற்சிகள் நாம் எதிர்பார்த்ததை விட நமக்கு நிறைவான வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாம் மேற்கொள்ளும் சில முயற்சிகள் நாம் எதிர்பார்த்ததை விட மிகுந்த வெற்றியை கொடுக்கும். நாம் மேற்கொள்ளும் சில முயற்சிகள் நாம் எதிர்பார்த்ததை விட மிகுந்த நன்மையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். அப்பேற்பட்ட சமயங்களில் நம்முடைய முயற்சியால் தான் இது நடந்தது, நம்முடைய கடின உழைப்பால் தான் இது நமக்கு கிடைத்தது என்று நாம் நினைக்க கூடாது. மாறாக நம்முடைய முயற்சியில் நாம் முழு வெற்றியை காண வேண்டும் என்று கடவுள் கிருபை பாராட்டினதால் தான், நம்முடைய முயற்சியில் நாம் பரிபூரண வெற்றியை பார்க்க வேண்டும், நாம் நிறைவான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் அருள் பொழிந்ததால் தான், கடவுள் தயவு பாராட்டினதால் தான் இது கிடைத்தது என்பதை நாம் உணர்ந்து நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலும் நாம் நிறைவான வெற்றியை பெறும்போது, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் மேற்கொண்ட இந்த முயற்சியில் நாங்கள் நிறைவான வெற்றியை காணும்படி, நாங்கள் நிறைவான நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி அப்பா நீர் அருள் பொழிந்தீர், தயவு கூர்ந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நாமும் புனித பவுலை போல் நன்றி சொல்லி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனையை கொடுத்து நம்மை அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. இதை குறித்து தான் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 9 அதிகாரம் 16 இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார்: நாம் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது என்று சொல்லுவார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய அன்றாட வாழ்விலும் நாம் மேற்கொள்ளும் சில முயற்சிகளால் நமக்கு நிறைவான நன்மை கிடைக்கும் போது, நமக்கு நிறைவான வெற்றி கிடைக்கும் போது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி வாழ வேண்டும். ஆண்டவருடைய கிருபையால் தான் இது நடந்தது, ஆண்டவருடைய இரக்கத்தால் தான் இது நடந்தது என்பதை உணர்ந்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மாறாக நாம் மேற்கொள்ளும் முயற்சியில் நாம் நிறைவான வெற்றி பெறும் போது இது நம்முடைய முயற்சியால் கிடைத்தது என்று நாம் பெருமை பாராட்டிக் கொள்ளக்கூடாது. மாறாக கடவுள் கிருபையால் தான் இது நடந்தது என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாம் அவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. உன் ஆற்றலாலும் அல்ல, உன் சக்தியாலும் அல்ல, கடவுள் ஆவியாலே இது ஆனது என்று சொல்லி சக்கரியா இறை வாக்கினரும் தன் புத்தகத்தில் 4 அதிகாரத்தில் 6 இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார்: நம்முடைய ஆற்றலால் எதுவும் இந்த உலகில் ஆவதில்லை, நம்முடைய சக்தியால் ஆவதில்லை, நம்முடைய ஞானத்தினால் ஆவதில்லை, மாறாக நாம் மேற்கொள்ளும் முயற்சியில் கடவுளுடைய கிருபை நமக்கு இருந்ததால் தான், கடவுள் அருள் பொழிந்ததால் தான் நாம் நிறைவான வெற்றியை பெறுகிறோம், நிறைவான நன்மையை பெறுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனை கொடுக்கிறது. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் நமக்கு நிறைவான வெற்றியை கொடுக்கிற பொழுது, நமக்கு நிறைவான நன்மையை கொடுக்கிற பொழுது அந்த உன்னத கடவுளை நோக்கி, அப்பா உம்முடைய இரக்கத்தால் இந்த முயற்சியில் நான் வெற்றி பெறும்படி செய்தீரே, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி நாம் வாழ்கிற பொழுது அந்த பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்கள் இதயத்தோடு பேசினீரே. அப்பா
உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சியால் நாங்கள் நிறைவான வெற்றி பெறும்போது உம்முடைய கிருபையால் தான் இது எங்களுக்கு கிடைத்தது, உம்முடைய அருளால் தான் இது எங்களுக்கு வாய்த்தது என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் வாழ்கிற போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை, அவர்கள் குடும்பங்களை தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அப்பா, இந்த நாளில் இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தேவரீர் இந்த நாளில் இவர்களுக்கு நிறைவாக கொடுத்து, நிறைவாக கொடுத்து வாழ்நாள் எல்லாம் இவர்கள் மகிழ்ச்சியில் துளைத்திருக்கும்படி செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.